இஸ்லாமியர்களின் ஒரு பிரிவினரான ஜாக்கமிட்டி சார்பில் இன்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இதுகுறித்த விவரங்களுடன் கோவை மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார். குருசாமி, எந்தெந்த பகுதிகளில் இவர்கள் ரம்ஜானை கொண்டாடி வருகிறார்கள்? இஸ்லாமியர்களில் ஒரு பிரிவினரான ஜாக்கமிட்டி சார்பில் இன்றைய தினம் நாடு முழுவதும் ரம்ஜான் பண்டிகையானது கொண்டாடப்படுகிறது. ஈகை திருநாள் எனப்படக்கூடிய இந்த ரம்ஜான் பண்டிகையினை அரபு நாடுகளில் பிறை தெரிவதனுடைய அடிப்படையில் ஜாக் கமிட்டியினர் கொண்டாடி வருகின்றனர். இதே போல இன்றைய தினம் இஜ்ரி கமிட்டி எனப்படக்கூடிய மற்றொரு இஸ்லாமியர்களில் ஒரு பிரிவினரும் இன்றைய தினம் ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த கொண்டாட்டத்தினுடைய ஒரு பகுதியாக கோவை ஆயிஷா மகால் மைதானத்தில் ஜாக் கமிட்டி சார்பில் சிறப்பு தொழுகை நிகழ்ச்சியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். புத்தாடைகள் அணிந்தபடி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்து ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே போல மதுரை தமுக்கம் மைதானத்தில் நடைபெறக்கூடிய ஜாக் கமிட்டி சிறப்பு தொழுகை நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதிகாலையிலேயே எழுது புத்தாடைகள் அணிந்தபடி இந்த தமுக்கம் மைதானத்திற்கு வந்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்த சிறப்பு தொழுகை நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதே போல சென்னை எழும்பூர் மாநகராட்சி திட்டத்தில் ரஹமத்துல்லா என்ற அமைப்பின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு தொழுகையிலும் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இதில் இயக்குநர் அமீர் உள்ளிட்ட ஏராளமானோர் இதில் பங்கேற்று இந்த சிறப்பு தொழுகை நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதுபோல தென்காசி, திருநெல்வேலி உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஜாக் கமிட்டியினர் இந்த சிறப்பு தொழுகை நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். இஸ்லாமிய மாதங்களில் 9வது மாதமான ரமலான் மாதத்தின் தான் திருக்குர்ஆனானது உலகத்திற்கு வழங்கப்பட்டது என்பது இஸ்லாமியர்களது நம்பிக்கை. இந்த அதனுடைய அடிப்படையிலேயே ஒரு மாதம் முழுவதும் நோன்பு இருந்த இஸ்லாமியர்கள் அரபு நாடுகளில் பிறைத்திருந்ததனுடைய அடிப்படையில் இன்றைய தினம் ரமலான் பண்டிகையினை கொண்டாடி வருகிறார்கள். இந்த கொண்டாட்டத்தினுடைய ஒரு பகுதியாக பித்ரா எனப்படக்கூடிய தானம் வழங்குவது என்ற ஒரு நிகழ்விலும் ஈடுபடுவது வழக்கம். அதாவது தங்களுக்கு எந்த பொருள் பிடித்திருக்கிறதோ அந்த பொருளை அனைவருக்கும் தானமாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் இந்த தானம் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளும் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதனுடைய ஒரு பகுதியாக சிறப்பு தொழுகை நிகழ்ச்சியானது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இஸ்லாமியர்களின் பெரும்பான்மை பிரிவான சுன்னத் ஜமாத் சார்பில் நாளைய தினம் ரம்ஜான் பண்டிகையானது கொண்டாடப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி குருசாமி.